நீ வரலாற்றை படிக்காமல் எப்படி எழுச்சியுறுவாய்? நீ யார் என்று உனக்கு என்ன தெரியும்? தமிழர் வரலாறு திராவிட வரலாறு என்றுதான் பதிவு செய்யப்பட்ட நூற்றாண்டு கால 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசினத்தின் மக்களை உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்களை, உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், இந்த வரலாறு தெரியாமல் நீ எப்படி பெருமையோடு வாழ்வாய்? எப்படி உனக்கு திமிர் வரும்? எப்படி உனக்கு நிமிர் வரும்? எப்படி உனக்கு பெருமிதம் வரும்? வராது. அதனால் அற்ப சாதி மதப்பற்று கொண்டாய், மொழி பற்றி இனப்பற்றுக் கொள்ளவில்லை. மொழி பெருமை, இனப்பெருமை இல்லாதால் தாழ்ந்து வீழ்ந்தாய், வரலாற்றை மறந்தாய். வரலாற்றில் நீ மறந்தாய் என்பதை விட மறைக்கப்பட்டாய். அதான் உண்மை. மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு உன் பாட்டன் வாவு சிதம்பரனார் இழுத்தான் என்பதை நீ மறந்தாய். சென்னை கடற்கரையிலே ஒரு சிலை, அவன் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் போனோம். ஏனியிலே ஏற போனேன் மாலையோடு, காவலர்கள் என்னை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று விட்டார்கள். ஏன் என்று கேட்டேன். ஏனியில் ஏறாதீர்கள், சிலை விழுந்துவிடும் என்றார்கள். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல ரொம்ப பழுதாயிருக்கு, ஏனீங்கன்னா சாஞ்சு விழுந்துரும் அப்படின்னு. அப்போ மாலை கீழே படம் இருக்கு, மாலை வச்சு பூவை போட்டு வணக்கத்தை செலுத்திட்டு போயிருங்க அப்படின்னு. அன்றைக்கு முடிவு செய்தேன், நான் இனிமேல் இந்த சிலைக்கு மாலையிட வரமாட்டேன். என்றைக்கு உன் பேரன் வென்று அரியணையில் ஏறி இதே கடற்கரையிலே விண்ணை உயர்த்துகிற உயரத்திற்கு உனக்கு சிலை வைக்கிறனோ, நீ கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் உன் பேரன் உனக்கு சிலை நிறுவிட்டுத்தான் மாலையிட வருவேன். போறதே இல்லை. என்னடா வச்சிருக்க நீ? எம்ஜிஆருக்கு கடற்கரையில் பெரிய 2 ஏக்கர்ல சமாதி, ஜெயலலிதாவுக்கு 2 ஏக்கர்ல சமாதி, அண்ணாவுக்கு சமாதி, கருணாநிதிக்கு சமாதி. மொத்தமாக நமது முன்னோர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் ஒன்று, நாம் இன்று கடைபிடிக்க வேண்டிய நிலைப்பாடு ஒன்று. நமது முன்னவர்கள் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள், அவர்கள் செய்த பிழை என்ன? சகோதர சண்டை தான். தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை, படையாச்சிக்கும் பறையருக்கும் சண்டை. அதே சண்டை அப்போ சேரன் பாண்டியன் அடிக்க பக்கத்தில் இருக்க மன்ன படையை திரட்டி வருவான். இவன் பாண்டியனை வீழ்த்த சோழ சாளுக்கிய மன்னன் படையை கூட்டி வருவான். சிங்கள நாயக்கர் படையை திரட்டி வருவான். எல்லாரையும் சேர்த்து சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். இதான் நடந்தது. 3 வேந்தர்களும் சேர்ந்து நமது மூதாதைகள் பொது எதிரி அடித்திருந்தால் உலகம் பூராம் தமிழன் நாடுதான். ஆனால் சொந்த ரத்தங்களுக்குள் சண்டையிட்டு மாண்டதால் அவன் பேர பிள்ளைகள், அவன் வாரிசுகள் நிக்க இடமல்லாமல் திரிகிறோம். இந்த பாண்டியன், சேரன், சோழன் அவன் கொடிகளை இந்த பன்னியை வைத்துக் கொண்டு, நரியை வைத்துக் கொண்டு, குரங்கை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் அல்ல நம் முன்னவர்கள். பாண்டியன் கொடியிலே மீன், சேரன் கொடியிலே வில் அம்பு, சோழ பாட்டனின் கொடியிலே புலி. 3ம் பாய்ச்சலில் இருக்கும். மீன் துள்ளி பாயும், வில் அம்பு, அம்பில் வில்லில் இருந்த அம்பு பாயும், புலி பாயும். 3 மன்னர்களின் கொடியும் பாய்ச்சலில் இருக்கும். அப்படி வடிவமைத்தார்கள் நமது முன்னவர்கள். அதில் சோழப்பாட்டனின் கொடியை மட்டும் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் தனது கொடியாக ஏந்தினார். காரணம், பாண்டியன் அவன் எல்கைக்குட்பட்ட நாட்டை ஆண்டான், சேரன் அவன் நிலப்பரப்பை ஆண்டான், சோழன் மட்டும்தான் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகிலே மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை தமிழர் தாயகமாக நிறுவினார். அதனால உலகமெல்லாம் உயர பறந்த கொடி தமிழ் பேரினத்தின் கொடியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே நம் தலைவன் பிரபாகரன் புலிக்கொடியை ஏந்தினான். அவன் பிள்ளைகள் முடிவெடுத்தோம், தலைவன் கற்பித்தபடி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும். ஏன் புலியை கையில் எடுக்கணும்? இத்தனை விலங்கு இருக்கும் போது ஏன்? 1000 மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கும் புலி, தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும், அதான் புலி. பல நாட்கள் பசித்து கிடக்கும், உணவுக்காக வேட்டையாட ஏங்கி நிற்கும், எதிர்பார்த்து நிற்கும். உரிய இறை வரும்போது விரட்டி விரட்டி அடிக்கும். அந்த மானமுள்ள விலங்கை மானத்தமிழ் மறவர்கள் தன் கொடியிலே ஏந்தினார்கள். அதனாலே எங்கள் உயிர் தலைவன் புலிக்கொடியை ஏந்தினார். நீ வரலாற்றை படிக்காமல் எப்படி எழுச்சியுறுவாய்? நீ யார் என்று உனக்கு என்ன தெரியும்? தமிழர் வரலாறே திராவிட வரலாறு என்றுதான் பதிவு செய்யப்பட்ட நூற்றாண்டு கால 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசினத்தின் மக்களை உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்களை அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று
கல்லணை கட்டிய கரிகால் பெருவள சோழனின் வாரிசுகளுக்கு வரலாறு எவன் கற்பிப்பது? 500 ஆண்டை கூட தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை அடிமைப்படுத்தி ஆள நினைப்பதை எப்படி சகிப்பது? எப்படி? உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். இந்த வரலாறு தெரியாமல் நீ எப்படி பெருமையோடு வாழ்வாய்? எப்படி உனக்கு திமிர் வரும்? எப்படி உனக்கு நிமிர் வரும்? எப்படி உனக்கு பெருமிதம் வரும்? வராது. அதனால் அற்ப சாதி மதப்பற்று கொண்டாய், மொழி பற்றி இனப்பற்றுக் கொள்ளவில்லை. மொழி பெருமை இனப்பெருமை இல்லாதால் தாழ்ந்து வீழ்ந்தாய், வரலாற்றை மறந்தாய். வரலாற்றில் நீ மறந்தாய் என்பதை விட மறைக்கப்பட்டாய். அதான் உண்மை. உன் வரலாற்றை நீ படித்தால் நிமிர்வு கொள்வாய், எழுச்சி கொள்வாய். தாட்சி என்பது வராது உனக்கு. அதனால் உன் வரலாற்றை திட்டமிட்டு மறைத்தாய். உன் வரலாறு என்பது இந்திய வரலாறு தான். உன் முன்னவர்கள் வரலாற்றை நீ படித்ததுண்டா? உனக்கு வல்லபாய் பட்டேல் அதான் உன் வரலாறு. மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு உன் பாட்டன் வாவு சிதம்பரனார் இழுத்தான் என்பதை நீ மறந்தாய். வாவு சிதம்பரனாரை விட பெரிய தியாகத்தை ஈகத்தை செய்தவர் வல்லபாய் பட்டேல். வரலாற்றில் ஏது குறிப்பு? ஏது? வந்தவன் போனவர்களுக்கெல்லாம் வீதிக்கு 2 சிலை. எங்கே உன் பாட்டன் வாபுசிக்கு சிலை? உன் அடையாளம் எங்கே? மாலையிட மரியாதை செய்ய அவன் பிறந்த ஊருக்கு செல்ல வேண்டிய தேவை ஏன்? சென்னை கடற்கரையிலே ஒரு சிலை. அவன் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் போனோம். ஏனியிலே ஏற போனேன் மாலையோடு. காவலர்கள் என்னை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று விட்டார்கள். ஏன் என்று கேட்டேன். ஏனியில் ஏறாதீர்கள், சிலை விழுந்துவிடும் என்றார்கள். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல ரொம்ப பழுதாயிருக்கு, ஏன்னீங்கன்னா சாஞ்சி விழுந்துரும் அப்படின்னு. அப்போ மாலை கீழே படம் இருக்கு, மாலை வச்சு பூவை போட்டு வணக்கம் செலுத்திட்டு போயிருங்க அப்படின்னு. அன்றைக்கு முடிவு செய்தேன், நான் இனிமேல் இந்த சிலைக்கு மாலையிட வரமாட்டேன். என்றைக்கு உன் பேரன் வென்று அரியணையில் ஏறி இதே கடற்கரையிலே விண்ணை உயர்த்துகிற உயரத்திற்கு உனக்கு சிலை வைக்கிறனோ, நீ கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் உன் பேரன் உனக்கு சிலை நிறுவிட்டுத்தான் மாலையிட வருவேன். போறதே இல்லை. என்னடா வச்சிருக்க நீ? எம்ஜிஆருக்கு கடற்கரையில பெரிய 2 ஏக்கர்ல சமாதி, ஜெயலலிதாவுக்கு 2 ஏக்கர்ல சமாதி, அண்ணாவுக்கு சமாதி, கருணாநிதிக்கு சமாதி. என்னடா இதுல கொஞ்சம் குறைஞ்சிட்டான்? சிவாஜி கணேசன் என்ற நம்முடைய ஐயா எதுலடா குறைஞ்சிட்டான்? அதே கடற்கரையில சிலையா நிக்க முடியாதவனால் தூக்கி எறிஞ்சிட்டான். அதே கடற்கரையில 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்காங்க. சிலையா நிக்க முடியல. இந்த மண்ணின் மகனால, மகத்தான கலைஞனால, தமிழ் பேரினத்தின் பெருமைக்கு திரை அடையாளமாக இருக்கிற சிவாஜி கணேசனால் நிக்க முடியலடா. அந்த சிலை இருக்கிறவரை மாலை போட்டுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தேன், முடியல, பேத்துட்டான். அதோட மாலை போட்டு நிறுத்திட்டேன். ஏன்? அதே இடத்திலே அதே சிலையை நிறுவி மறுபடி போனோம்டா. இதாண்டா வைராக்கியம், இதாண்டா வரலாறு. ஏன்? இழந்த நிலத்தை மீட்டால் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்னா அந்த திமிர். அதுதான் வரலாறு. உனக்கு படிச்சுட்டு இதுதானா? உலகம் என்ன சொல்லுது? உலக பேரறிஞர் உனக்கு என்ன கற்பிக்கிறான்? எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் நீ தவிர்க்க முடியாத ஒருவனாக நிக்கணும்டா. அதான்டா சாதனைங்கிறா. அப்ப எங்கு நீ வீழ்த்தப்பட்டாய் அந்த இடத்துல எழணும்டா. அதான் வரலாறு. அதான் உனக்கு கற்பிக்குது. அப்ப அதே இடத்தில் ஐயா சிலையை நிறுவனம். இது 1 இல்ல 2 இல்ல, 1000 இருக்கு. நீ எப்படி மறைக்கப்பட்டாய்?